42 பயனாளிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலை வழங்கும் நிகழ்வு மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வு மாத்தளை மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் முகாமியாளர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் புத்த சாசன சமயங்கள் மற்றும் கலாசாரங்கள் பிரதி அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க கலந்து கொண்டார். இதன்போது தோட்ட தொழிலாளர்களுக்கான வீடமைப்பு திட்டம் குறித்து பிரதி அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் ஒரு பகுதியினர் இந்த தோட்டத்துறையில் உள்ளனர். அவர்களை பற்றி யாரும் அந்த அளவுக்கு சிந்திக்கவில்லை. இதோ வரலாற்றில் முதல் தடவையாக நாளாந்த சம்பளத்தை 1750 ரூபாய் வரை நாம் அதிகரித்தோம். அது மாத்திரமின்றி அவர்கள் எப்போதும் லைன் அறைகளிலேயே முடக்கப்பட்டிருந்தார்கள். லைன் அறைகளிலேயே அவர்களின் முழு வாழ்க்கையும் கழிந்தது. சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் 7-8 பேர் என ஒரு சிறிய லைன் அறைக்குள் முடங்கி வாழ்ந்தார்கள். தற்போது நாம் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டோம். அவர்கள் அனைவருக்கும் வீட்டு திட்டம் ஒன்றை வழங்குவதற்காக நாம் தற்போது கடந்த வருடம் ஒரு விசேட திட்டமாக தோட்டம் சார்ந்த பகுதிகளில் ஆபத்துக்களை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுக்கும் திட்டத்தை ஆரம்பித்தோம். இதற்காக ஒரு வீட்டிற்கு 35 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகின்றது. இந்திய உதவியின் கீழ் மற்றும் ஒரு வீட்டு திட்டமும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றது.